ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா? பிம்பிள் சரியாகும், டார்க் சர்க்கிள் சரியாகும், பிளமிஷஸ் சரியாகும், சன் பேர்ன் சரியாகும், ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருந்தால் சரியாகும், எல்லாமே சரியாகும், ஸ்கின் ஒயிட் ஆகும், எல்லாமே ஆகும். சரி, ஓகே, எந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணணும்? ஸோ கடையில் விற்கிறாங்க இல்லையா அந்த ஜெல் பேஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஆலோவேரா, அந்த ஜெல் யூஸ் பண்ணணுமா இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கூகுளில் போய் ஒரு ஆலோவேரா ஜெல் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா கூட நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அந்த டப்பாவில் அடைச்சி வச்சு ஒயிட் கலர் ஜெல் வரும். அதில் ஸ்டிக்கரில் வந்து அழகாக கத்தாழை ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஆலோவேரா ஜெல் தான் வரும். அப்போ அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கும் நிறைய பேர் அந்த ஆலோவேரா ஜெல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பிராண்டில் இந்த ஆலோவேரா ஜெல் சூப்பராக இருக்குது, இது வந்து மனமாக இருக்குது, இதுதான் நல்லா ஒர்க் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஆலோவேரா ஜெல்னால் இதுதான் நமக்கு தெரியும். அப்போ கடையில் விற்கிறது தான் வந்து இதை விட அதிகமாக பெனிஃபிட் இருக்குமா? ஸோ அந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த ஆலோவேரா ஜெல்லை விட அதில் வேறு என்ன அதிகமாக ஆட் பண்ணுறாங்க, என்ன பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, இந்த சைடு வந்து நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வச்சுருக்கேன், அண்ட் இந்த சைடு வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சைடு வந்து அதாவது பாதி ஃபேஸ்க்கு இந்த ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ண போகிறேன், பியோர் ஜெல் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 days வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எந்த சைடு வந்து ஸ்கின் நல்லா இருக்கோ அந்த ஆலோவேரா ஜெல் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே 1. இன்றைக்கி வந்து எந்த மேக்கப்புமே போடல, இன்ட்ரோ வீடியோ எதுக்குமே போடலை. ஸோ ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா எதுவுமே போடலை, மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணலாம். ஞாபகம் வைக்கிறதுக்காக இங்கே பாருங்கள், என் ஃபேஸில் ஒரு தழும்பு இருக்குது. ஓகேவா? ஸோ தழும்பு இருக்க சைடு வந்து நம்ம ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சைடு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இதை அப்ளை பண்ணலாம். இது வந்து எப்பவுமே நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிருப்போம். கட் பண்ணி ஒரு 15 minutes அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லோலாம் நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்காது, ஒரு மாதிரி பிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. நமக்கு பாதி ஃபேஸ்க்கு இவ்வளோ போதும். ஸோ இது யூஸ் பண்ணுறப்போ ரப் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கு, இதை விட கையில் ரப் பண்ணுறதை விட இதை வச்சு ரப் பண்ண நல்லாயிருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ரப் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்ளை பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட இங்கே இப்படி தொட்டோம்னா தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஜெல் அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஏதோ என் ஸ்கின்னில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இங்கே தான் எனக்கு ரொம்ப கூலிங்காக ஃபீல் ஆகுது. இங்கே வந்து ஏதோ ஒரு வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் ஆகி ட்ரையான எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இங்கே வந்து எதுவுமே போடாத மாதிரி இருக்குது, இங்கே வந்து ஏதோ அப்ளை பண்ண மாதிரி இருக்குது அண்ட் ரொம்ப கூலிங்காக இருக்குது. மேபி இது கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பார்க்க எதுவும் தெரில, பட் எனக்கு வந்து இங்கே ஏதோ போட்ட மாதிரியே ஃபீல் இருக்குது. பட் நல்லா கூலிங்காக இருக்குது இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இந்த இடத்துல நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம டே 2ல் மீட் பண்ணலாம். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிகிறதா? இந்த சைடு பிம்பிள் வந்திருக்கு, இந்த சைடு பிம்பிள் வந்திருக்கு, இந்த சைடு பிம்பிள் வந்திருக்கு, இந்த சைடு பிம்பிள் வந்திருக்கு. ஸோ ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரில. ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா இது போட்டோன்னே ட்ரை ஆகிடுது. அண்ட் இந்த சைடு நம்ம நார்மல் ஆலோவேரா போடுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நேரத்துக்கு கூலிங்காக இருக்குது. மற்றபடி எனக்கு ஸ்கின்ல பார்க்க எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஏதோ பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது.
கரெக்டாக கோட்டோடு அப்ளை பண்ணுறது. ஸோ அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு மேட் ஃபினிஷாக தெரியுது. இது வந்து க்ளோவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டே 3. இந்த சைடு வந்து ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் அண்ட் இந்த சைடு வந்து நார்மல் கத்தாழை. ஓகேவா? இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு எதுவுமே தெரில. ஸோ நான் ரெண்டையுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். எனக்கு ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா நானே சொல்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியல. இந்த இடத்துல ஒரு குட்டியாக பிம்பிள் வந்துருக்கு. ஸோ சென்டரில் வந்தனால எந்த அலோவேரா ஜெல்னால வந்துச்சுன்னு தெரியல. ஸோ 7 days முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா பெருசாக எந்த ரிசல்ட்டும் எனக்கு தெரில. பார்த்த உடனே ரிசல்ட் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தெரில. பட் நம்ம கத்தாழை யூஸ் பண்ணோம் இல்லையா, வீட்டில் இருக்க கத்தாழை இந்த சைடு யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, வாஷ் பண்ணோடனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஒரு 2 to 3 hours வரைக்குமே வந்து ஸ்கின் ரொம்ப கூலிங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த சைடு யூஸ் பண்ணது வந்து சும்மா நம்ம தண்ணி போட்டுட்டு வாஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலுமே இல்லை. அண்ட் இந்த இடத்துல வந்து பிம்பிள் எல்லாமே கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்குது. பிம்பிள் இருந்தது எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, காஞ்சிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இங்கே வந்து இருந்த பிம்பிள் அதிகமும் ஆகலை அண்ட் அதே மாதிரி என்ன சொல்கிறது கம்மியும் ஆகலை. எந்த ரிசல்ட்டுமே இல்லை. எதுவுமே போடலைன்னா ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. ஓகேவா? சைட் எஃபெக்ட்டும் இல்லை, அதே மாதிரி ஏதாவது ரிசல்ட்டும் எதுவும் இல்லை இந்த சைடு. ஸோ கன்க்ளூஷன் என்ன, எந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் வீட்டில் இருக்கிறது தான் சொல்லுவேன். ஏன்னா ரிசல்ட் வந்து பெருசாக எதுவும் தெரில, அப்போயே நம்ம அது காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த சைடு ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் ஸ்கின்னுக்கு செட் ஆகுது அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா மேபி நீங்கள் அதை ட்ராவல் டைம் வேணால் அதை எடுத்துகிட்டு போக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஜெல் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் மற்றபடி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இந்த சைடு இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம வீட்டில் கிடைக்கிற கத்தாழைல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதை கட் பண்ண உடனே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸ்கின் வந்து கொஞ்ச நேரம் பிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி அலர்ஜி ஆகும் சிலருக்கு. ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணலான்னா, அதை கட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு எல்லோ கலரில் தண்ணி மாதிரி வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நான் வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ எனக்கு பெருசாக எந்த ரிசல்ட்டும் தெரில. மேபி எனக்கு ஒரு 1 month 2 month கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் மேபி ரிசல்ட் தெரியலாமா என்னன்னு எனக்கு தெரில. பட் இந்த 7 daysல வந்து எனக்கு பெருசாக எதுவும் தெரில. இங்கே இருக்க பிம்பிள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சைடு வந்து சுத்தமாக ஒரு ரிசல்ட்டுமே தெரில. இது அப்ளை பண்ணுறதும் பண்ணாதது ஒன்று அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.